மறுபக்கம் இதே போன்றொரு நவம்பர் மாதம் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக எமர்சன், பிரசாத், அகஸ்டஸ், லாங்லெட், வில்சன் ஆகிய 5 தமிழக மீனவர்கள் போதைப் பொருள் கடத்தினார்கள், எல்லை தாண்டி வந்தார்கள் என்று இலங்கை அரசாங்கத்தால் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அக்டோபர் 30, 2014 அவர்களுக்கு ஒரு இடியாய் விழுந்த நாள் என்றால் மிகையல்ல. இலங்கை நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. இந்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீலங்கா அதிபர் ராஜபக்சாவிடம் பேசினார். இந்த ஒரு இடைப்பட்ட காலம் என்பது மீனவர் சமுதாயத்திடையே ஒரு அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்திய நாட்கள் என்றால் மிகையல்ல. ஸ்ரீலங்கா அதிபர் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். இன்று தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். இந்திய தலைநகரை தொட்டிருக்கிறார்கள் இந்த மீனவர்கள். இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் இன்னொரு பக்கம் எழுந்திருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய விவாதம், இது அரசியலாக்கப்படுகிறதா? ஏன் இந்த கேள்வி எடுகிறது? விரிவாக விவாதத்தின் போக்கில் நாம் பார்ப்போம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலி முதலில் தர கேட்போம். இந்திய மீனவர்கள் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 வருடத்திற்கு முன்னாடி இலங்கை கடற்படையினால் போதைப் பொருள் கடத்தினாங்க என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கைது செய்யப்படுகிறார்கள். இலங்கை நீதிமன்றம் விசாரணைக்கு பிறகு 5 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றது. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு போன்ல பேசுறாரு. இலங்கை அதிபருக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன அப்படின்னா, நீதிமன்றமே மரண தண்டனை கொடுத்திருந்தாலும் இலங்கை அதிபர் நினைத்தால் தண்டனையை ரத்து செய்து விடலாம். ராஜபக்சே அவர்கள் நரேந்திர மோடி பேசிய பிறகு தண்டனையை ரத்து செய்து மீனவர்களை இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பிட்டார். திருச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லி மீனவர்கள் எதிர்பார்க்கப்பட்டது. பட் திருச்சி வரல. மீனவர்கள் டெல்லிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். டெல்லி போயிட்டு அங்கிருந்து தான் இப்போ அதன் பிறகுதான் தமிழகத்துக்கு வராங்க. தமிழகத்துல ஒரு சில தலைவர்கள்லாம் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் அப்படின்னா, தமிழகத்துல இன்னும் 2 வருஷத்துல தேர்தல் வருது, பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இலங்கையிலும் அதே போல 2 வருஷம் பொறுத்துதான் தேர்தல். ஆனா ராஜபக்சே இன்னும் 3 மாதத்துக்குள்ள தேர்தலை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ராஜபக்சே இந்தியாவுக்கு நெருக்கமாக தன்னை காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார். அதனால மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க தான் இந்த யுக்தியை கையாண்டு இருக்கிறார். தமிழகத்தை ஆட்சியை பிடிக்க பாஜகவும் இலங்கையில் ஆட்சியை பிடிக்க ராஜபக்சேவும் சேர்ந்து நடத்திய நாடகம் இது அப்படின்னு சொல்லி ஒரு சில தலைவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மீனவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராம டெல்லி போயிருக்காங்க. ரொம்ப உருக்கமான தருணம் இது, உணர்ச்சி பூர்வமான தருணம் இது. ஏன்னா மீனவர்களுடைய குடும்பத்தார் அவங்களை 3 வருஷமா பார்க்கல. 2011 இருந்து பார்க்கவே முடியறதில்ல. மீன் பிடிக்க போனாங்க, அதோட சரி இப்பொழுது திரும்பி வருவாங்கன்னு கூட நம்பிக்கை இல்லாம கொஞ்ச நாள் இருந்தது. இப்பொழுது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது மறுபிறப்பு எடுத்ததற்கு சமம். உணர்ச்சி பூர்வமான தருணம் இது. எல்லாரும் காலையில இருந்து திருச்சி ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணாங்க. பட் மீனவர்கள் வரல, டெல்லிக்கு போயிட்டாங்க. இந்த நிலையில இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணம், மறுபிறப்பு எடுத்திருப்பதற்கு சமம். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை உணர்ச்சிக்கு மதிப்பளிக்காமல் அரசியல் செய்வது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அதனது சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் திரு தேவதாஸ் அவர்களும் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இது நாடகம், ராஜபக்சாவும் மோடியும் சேர்ந்து அரங்கேற்றியது அப்படிங்கறதெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்பட்டது. இதற்கு அடிப்படை ஆதாரமோ முகாந்திரங்களோ இருக்கிறதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த ஆதாரமும் இது ஒரு நாடகம், இது வந்து ஒரு ஸ்டேஜ் டிராமா என்று சொல்வதற்கு கிடையாது. பொண்டாட்டி குழந்தைங்களை பார்க்காம 3 ஆண்டுகளா தவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு திருச்சி வருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திருச்சி வரணும் அப்படின்னா 1 மணிக்கூர்ல வந்துடலாம். நேற்றுக்கு கூட அந்த மீனவர்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் சொல்லும் போது திருச்சி வருவாங்கன்னா எங்களுக்கு தூதரத்துல என்னன்னு சொன்னாங்க, வந்துருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மாறா இன்னைக்கு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் பண்ணப்பட்டு புதுடெல்லி அழைத்து வரப்படுகிறார்கள். ஏன் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை வைத்து இங்க வந்தா ஒரு தமிழக அரசியல் கட்சிகளோ தமிழக அரசோ கிரெடிட் எடுக்கக்கூடும் என்று இந்திய அரசாங்கம் கிரெடிட் எடுக்க முயற்சி செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இதில் முகாந்திரம் இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏன்னு கேட்டா, இதுல இந்த மீனவர்கள் விடுவிப்பது தொடர்பாக மற்ற அரசியல் கட்சிகளோ அல்லது தமிழக அரசோ இத கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இத சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா இதில் முயற்சி எடுத்தது யார்?
யாரால் எடுக்க முடியும்? இரண்டாவது, இலங்கையினுடைய அமைச்சரே பிரதமர் மோடி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அப்படின்னு சொன்ன அவங்க ஒரு தெளிவாக சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் புதுசா கிரெடிட் வரணும் அப்படிங்கிற அவசியம் பிஜேபிக்கு கிடையாது. வந்துடலாமே தாராளமா. ஆனால் ஒரு முதல் முறையாக இந்திய இலங்கை உறவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை இது தொடக்கமாக அமைத்து வைக்கிறது. அதாவது குற்றம் அந்த தண்டனை பெற்றதற்கு பின்னால் தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை குறிப்பாக கடற்கரையோர கிராமங்களில் இருந்தது. மீனவர்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஏனென்று கேட்டால் காலம் காலமாக, அதாவது குறிப்பாக UPA 1, 2 இதுல ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தின் கதவுகளை தட்டி ஏமாற்றம் அடைந்த மீனவர்கள் இந்த முறையும் தாங்கள் ஏமாந்து விடுவோமோ என்கின்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. நாங்கள் அதுதான் சொன்னோம். நிச்சயமாக மத்தியிலே அமைந்திருக்கக்கூடிய அரசு இந்த உறவிலே மாற்றத்தை கொண்டு வரும், மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக சொன்னோம். அதனுடைய முதல் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. வெற்றி அப்படின்னு கூட பார்க்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் இது ஒரு கிரெடிட் எடுப்பது போல ஒரு மணி நேரம் வந்துடலாம், 278 மைல் தான், மாறா ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி டெல்லிக்கு போய் அங்க பார்த்து 3 வருஷமா குழந்தைகள் பார்க்க இருக்காங்க. நான் சொல்றேன், ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய கோரிக்கையை ஏற்று மரணத்தினுடைய விளிம்புக்கு சென்ற மீனவர்கள் தங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த பிரதமரை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவருக்கு தங்களுடைய நன்றியை முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஏன் இந்திய அரசாங்கமே அந்த மீனவர்கள் பிரதமரை பார்க்க வேண்டும் என்று ஒரு நிச்சயமாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதுல நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான், இந்திய அரசாங்கமே அதற்கான முயற்சியை செஞ்சது, பிரதமரை பார்த்தா நல்லது அப்படின்னு மீனவர்கள் பிரதமரை பார்க்கிறாங்கன்னு. இதே போல இந்திய அரசாங்கத்துடைய சீரிய முயற்சியால இந்திய அரசாங்கம் தலையிட்டு ISIS பயங்கரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நர்ஸ்கள் மீட்கப்பட்டார்கள். அவங்க ஏன் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பிரதமரையோ வெளிவிவகாரத்துறை அமைச்சரையோ பார்க்க வைக்காம கொச்சிக்கு வந்தாங்க? ஏன் கேரளாவுக்கு வந்தாங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கு டைரக்டா வந்தாங்க? ஏன் அவர்கள் பிரதமர் பார்க்கப்படல? அங்கதான் கேள்வி எழுது. இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி நடக்கும். ஒருவேளை ஈராக்குடைய சூழ்நிலை, அதிலும் குறிப்பாக நர்சுகளுடைய சூழ்நிலை என்பது வேறு, இலங்கையினுடைய சூழ்நிலை என்பது வேறு. இந்த ஈராக் சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய குறிப்பாக இளம் வயதை சார்ந்த நர்சுகள் எந்த இடத்துல அவங்களை கொண்டு போறாங்கன்னு தெரியாது, எந்த மாதிரி அலக்களிக்கப்படுகிறாங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அந்த நர்சுகள் தூங்காமல் இருக்கிறார்கள். இவர்கள் 3 வருஷமா மரண வேதனை புரியுதுங்க. நான் என்ன சொல்றேன், தொடர்ச்சியாக ஒரு ட்ரையல் நடந்திருக்கு, சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் தாங்கள் சிறையில் இருக்கிறோம் என்பது தெரியும், வெளிவர போகிறோம் என்கிற செய்தி தெரியும். ஆனா அந்த நர்சுங்களுக்கு நம்மளோட பிளைட் எந்த இடத்துல அங்க லேண்ட் ஆகுறதுல இருந்து பிரச்சனை. தீவிரவாதிகள் பிடியில் இருந்த நர்சுகளோட அதிகமா துயரம் நர்சுகள் அனுபவிச்சாங்கன்னு சொல்றீங்க. அதாவது நான் துயரத்தின் அளவு தவறான குற்றச்சாட்டு இந்திய அரசாங்கமே நம்புது. ஒரு பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அதுக்கு தண்டனையும் பெற்று 3 வருஷம் ஒரு தவறான குற்றச்சாட்டுக்கு தண்டனை அனுபவிச்சு ஃபேமிலியோட பிரிஞ்சிருந்து நான் அவர்களுடைய துயரத்தின் அளவுகளை இது குறைச்சல் இது ஜாஸ்தின்னு சொல்றதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்க பேசல. அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. அதனால் இதை வைத்து புதிதாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் முதல் ஒரு காரணம் இருக்க முடியும் என்றால் பிரதமர் மோடி அவர்களுடைய முயற்சி. அதனால் இந்த காரணம் எல்லாருக்கும் தெரியும். இதை வைத்து புதிதாக நாங்கள் ஒண்ணு செய்யறதுக்கு இங்க அவசியம். மோடியுடைய முயற்சியால் தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சியை செய்யுமானால் அந்த அரசாங்கம் கிரெடிட் எடுக்க நினைப்பது அவ்வளவு பெரிய தவறானது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக இந்திய மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள், தலைநகரம் திரும்பியிருக்கிறார்கள். அநேகமாக இன்றிரவோ நாளையோ பாரத பிரதமரை அவர்கள் சந்திக்க கூடும் என்ற தகவல் இருக்கிறது. இதில் எழக்கூடிய கேள்வி, இந்த விவகாரத்தை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம், ஒரு பொலிட்டிக்கல் கிரெடிட் தேட பலர் முயற்சிக்கிறார்களா, யார் முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். வானதி அவர்கள் சொல்றாங்க, பலரும் அந்த பிரதிநிதிகளும் கூட சொல்லக்கூடிய விஷயம், பாரத பிரதமர் இந்திய அரசாங்கம் இதற்கான அத்தனை முயற்சிகளும் ஒரு குறுகிய காலத்துல செய்து அவர்களை மீட்டிருக்கிறார்கள், தாயகம் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒரு மறுஜன்மம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. எனும்பொழுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிரெடிட்டே எடுத்தாலும் என்னதான்? இந்த நாட்டினுடைய குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு, பொறுப்பு உடையது மத்திய அரசு. அதே நேரத்தில் ஒரு கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டிருந்த அந்த குடும்பங்களுக்கு
இவர்கள் விடுதலை ஆவார்களா என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் மரண தண்டனை விதித்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது இலங்கை அரசு. அதை சொல்ல வேண்டும் என்றால் பகடையாக பயன்படுத்தியது. இந்த நாட்டினுடைய இலங்கை நாட்டு அரசு நமது மீனவர்களை ஒரு பகடையாக உருட்டுகிறது. பிரச்சனைகளை உருட்டலாம், மனிதர்களே அப்படி செய்கிறது. சிறையில் அடைப்பது, இப்படி இன்னசென்ட் என்று எந்த விதமான குற்றமும் செய்யாத ஒருவர் மீது போதைப் பொருட்களை கடத்தினார்கள் என்று சொல்வது, பிறகு அது நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாத நிலையில் மல்லாகம் நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு நமக்கோ இந்திய அரசு அதுல என்ன செஞ்சிருக்குன்றதை நீங்க பாருங்க. இப்படி பகடையாக உருட்டி இதில் ராஜபக்சே உணர்த்தி இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், என்னால் பிரச்சனையை உருவாக்கவும் தெரியும், அதற்கு தீர்வையும் தர முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். இதுதான் இங்கே ஒரு சின்னஞ்சிறிய நாடு இலங்கை தனது அண்டை நாடான மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடான இந்தியாவை கீழே எடுத்து ஒரு சமரசம் கொடுத்து விடுதலை செய்கிறது. இப்பொழுது இந்த விடுதலையே பெரிய விடயம் என்று நாம் எல்லாம் மகிழ்கின்றோம். நாம் மகிழ்கின்றோம். ஒரு சாதாரண மனநிலையிலிருந்து ஒரு பொது மனிதனாக நின்று நான் அதற்காக இந்திய ஆட்சியாளர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இது பெருமைப்படத்தக்கதா, இதிலும் ஒரு அரசியல் தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையினுடைய ஆழத்திற்கு செல்லுங்கள். எப்படி ஒரு அண்டை நாடான ஒரு இலங்கை இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? யார் செய்யறாங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு? ராஜபக்சேயில் ஆரம்பித்து எல்லா இடத்திலும் அரசியல் இருக்கின்றது. இது முக்கியமாக நமது தரப்புல ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? இந்திய அரசாங்கம் மேலவோ ஆளும் கட்சி மீதோ? நீங்கள் பேசியதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வந்தது அப்படி செய்வது தவறில்லை. நீங்கள் சொன்னீர்கள் இதற்கெல்லாம் ஆதாரம் தேட முடியாது என்றீர்கள். திருச்சியில் வந்திருங்க வேண்டியவர்கள் எதற்காக டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று வரும்பொழுது அது எனக்கு பெருமளவிற்கு அரசியலாகத்தான் படுகிறது. அதே நேரத்தில் இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை வைத்து தமிழ்நாட்டு மக்களிடம் நாங்கள் சாதித்து காட்டியிருக்கின்றோம் என்று மத்திய அரசு மார்த்தட்டி கொள்ளுமானால் அது ஒரு ஆபத்தான எதிர்காலத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மட்டும் நான் கூறுகின்றேன். ஏனென்றால் விமர்சகர்களோ இது எழுப்பக்கூடிய நாம கூட இது ஒரு அரசியலா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதனால் நிவாரணம் அடைந்திருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் அப்படி பார்க்கல. திருச்சியில இருந்தா என்ன, அவங்க பாரத பிரதமரை பார்க்கிறாங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நாங்க பெருமையா பார்க்கிறோம். அப்படிங்கும் பொழுது ஏன் நம்ம அது அவ்வளவு ஒரு தவறான விஷயமா பார்க்கணும்? டெல்லிக்கு போய் நாட்டுடைய பிரதமரை அவர்கள் சந்திக்கிறாங்க. அதுவும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகளாக ஒரு நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டவங்க இந்திய பிரதமர் அவங்களை பார்க்கிறாங்க. அப்படிங்கும் போது ஏன் அதை பெருமைப்படக்கூடிய விஷயமா பார்க்காம ஒரு அரசியல் முயற்சியா பார்க்கணும்? இல்ல, நீங்க நல்லா கவனிங்க. பட்டினி கிடக்கிறவன், கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி ஆபத்தில் துரத்தப்படுகிறவனுக்கு ஒரு அபயம் கொடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நமது மீனவர்களுக்கு ஏற்படுவது இயல்பு, அந்த குடும்பத்தினருக்கு ஏற்படுவது நியாயமானது. ஆனால் அதையும் தாண்டி இந்த நாட்டினுடைய மீனவர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்திற்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள் ஒரு அண்டை நாடால் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதை பாகிஸ்தான் செய்யவில்லை, சீனா செய்யவில்லை, வங்கதேசம் செய்யவில்லை, பர்மா செய்யவில்லை, தொடர்ந்து இலங்கை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து இந்த ஒரு தற்காலிக சமரச ஏற்பாட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் பெருமைப்பட போனீர்கள் என்றால் அது எதிர்காலத்தில் ஒரு பாரிய ஆபத்தில் கொண்டு செல்லும் என்பதைத்தான் நான் பானுகோம்ஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இங்க ஒரு அரசியல் ஆதாயம் தேட ஒரு முயற்சி நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? எனில் அதை செய்வது யாருன்னு கருதுறீங்க? அதாவது நீங்க திருச்சியில் இறங்காம டெல்லிக்கு போனது ஏன், அதுல ஒரு கிரெடிட் எடுக்க பாக்குறாங்களா பாஜக அப்படின்னு கேட்டீங்க. ஆமாங்கிறது தான் பதில். ஆமா, அவங்க செய்திருப்பது நிச்சயம். அந்த ஒரு பைலாட்ரல் டிப்ளமசிய எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்த முடியுமோ படுத்தி அந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி கொண்டு வராங்க. அப்ப அதற்கான முழு கிரெடிட்டையும் எடுக்கிறாங்கிற பாஜக எடுக்க விரும்புகிறது. அதுவே திருச்சியில வந்து இறங்கி இருந்தா, நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஜவாஹிருல்லா வந்திருக்கிறாரு, ராமநாதபுரம் எம்எல்ஏ என்கிற அளவில் அவர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இங்கு வந்து இறங்கி இருந்தால் பிற கட்சிகள், பிற தமிழக கட்சிகள் அதுல அந்த கிரெடிட்டை வந்து ஹைஜாக் பண்ணி அதை யூஸ் பண்ண பார்த்திருப்பாங்கிறது நிஜம். அது இந்த விஷயத்துல இல்ல, எல்லா பிரச்சனைகளிலும் அரசியல் கட்சிகள் ஹைஜாக் பண்ணி கிரெடிட் எடுப்பதுல ஒரு மிகப்பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. இது மக்களுக்கு பரிச்சயமான ஒரு போட்டியில பாஜகவும் இந்திய அரசாங்கமும் வெற்றி பெற்று தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு ஹோல்டு வேண்டி இருக்கு. இது மிகச் சரியான ஒரு பிரச்சனையாக அவங்க சால்வ் பண்ணின, அவங்க மட்டுமே சால்வ் பண்ணின ஒரு பிரச்சனையாக இது இருக்கும் போது இதற்கான தீர்வை கண்டுகொண்டோம்ங்கிற அந்த பெருமையை அவங்க முழுமையாக அனுபவிக்க பாக்குறாங்க. அதுக்காக டெல்லியில கூட்டு போய் மோடியை பார்க்க வச்சு திரும்ப நேரடியாக அவங்களை கொண்டு வந்து அப்படியே தங்கச்சி மடத்துல கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. அது கிரெடிட் எடுப்பதற்காக செய்திருக்காங்க, கிரெடிட் எடுக்கிறாங்கிற அளவுல அதை பார்க்க
ரைட். நான் திரு தேவதாஸ் அவர்கள்ட்ட உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்திய அரசாங்கம் அவர்களை டெல்லியில இறக்கி பாரத பிரதமரை சந்திக்க வைப்பதை ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டரா பார்க்கிறீங்களா? பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பாரானால் ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கலாமா, இல்ல நீங்கள் இதை அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய விஷயமா பார்க்கிறீங்களா? இதை எங்களை பொறுத்தவரை தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் என்ற ஒரு தத்துவம் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், மீனவர்கள் குற்றம் இல்லை, குற்றமற்றவர்கள் என்ற சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்தியா வர வேண்டும் என்ற கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன்னா மீனவன் உழைத்து சாப்பிடுகின்றவன். எங்களுக்கு அரசியலும் முக்கியமில்ல, நாடகமும் முக்கியமில்ல. எங்களை பொறுத்தவரை மீனவன் உண்மையான மீனவன். இப்ப இந்தியாவிலிருந்து மீன் பிடிக்க போகின்ற அனைத்து மீனவனுமே உண்மையானவன். அவன் மீது தவறான வழக்கு தொடர்ந்து அவனுக்கு நீதிமன்றத்தில் தவறான தண்டனை கொடுத்து இன்று நிரபராதியாக இந்தியா வந்திருக்கிறதுனால எங்க மீனவன் குற்றமற்றவன் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய மீனவன் எங்கே வந்தாலும் சரி, டெல்லி சென்றாலும் சரி, அவன் இந்தியாவிலே தான் இறங்கி இருக்கிறான் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒரு நாள் முன்ன பின்னே ஆகின்ற போது அதனால் ஒரு பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் நாங்க திருச்சி வந்திருந்துட்டு அவங்கள வரவேற்கிறதுக்கா இருந்துட்டு போனது மட்டும்தான் கொஞ்சம் மன வருத்தமே தவிர, என் மீனவன் பிரதமரை உழைத்து சாப்பிடுகின்ற மீனவ வர்க்கம் ஒரு நாட்டினுடைய பிரதமரை சந்தித்து விட்டு வருவது எங்களுக்கு சந்தோஷம் தான். அதுல ஒன்னும் தவறான கருத்து இல்லை, பெருமைக்குரிய விஷயமா பார்க்கிறாங்க. இதை தாண்டி பாரத பிரதமரை மீனவர்கள் சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா ஒரு நல்ல ஜெஸ்டர் தான். அரசியல் இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஜெஸ்டர் பாரத பிரதமர்களை பார்க்கிறாங்க. தாண்டி இதை தாண்டி தமிழக பிரதிநிதிகளோ, தமிழக அரசாங்கத்துடைய சிறப்பு பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதி அங்க இருக்கிறார். அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அவரும் டெல்லி விமான நிலையத்தில் காத்துட்டு இருக்காரு. ஆனா மாறா அவங்க டைரக்டா வெளியுறவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வேறு வாயில் வழியா கூட்டிட்டு போறாங்க. அவர்களுடைய உறவினர்கள் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா 2 மணில இருந்து காத்துட்டு இருக்காங்க. அவர்களை பார்க்கறதுக்கு அந்த மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. இப்படிங்கும் பொழுது ஏன் தமிழக அரசாங்கத்துடைய பிரதிநிதி ஜக்கையனோ அவங்களோட உறவினர்களோ இல்ல பத்திரிகையாளர்கள் வாயிலாக சந்திக்கிறதுனால இந்திய அரசாங்கத்துக்கு என்ன ஒரு நஷ்டம் ஏற்பட்டு? இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுல எங்க தவறு கண்டுபிடிச்சு இதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த கேள்விகள் பயன்படுத்தப்படலாமே தவிர, இதுல நேரடியாக இறங்குகிறார்கள். பிரதமரை சந்திப்பதற்காக அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் இதற்காக கோஆர்டினேஷன் குறைஞ்சபட்சம் சந்திக்க வைக்கலாம், விமான நிலையத்தில் இல்ல அவரை கூட்டிட்டு போலாம். இந்த மீனவர்களுடைய உறவினர்கள் இருக்காங்க, இந்த வாயில் வழியா வருவாங்கன்னு உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஆனா வேறு வாயில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையே ஏற்படுத்தணும். நேரடியாக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனால் நேரடியாக சந்திக்கிறாங்க. நீங்க இதுல வாயில் மாத்தி இருக்காங்க இல்ல வேற விஷயங்கள், இன்னும் 1 மணி நேரத்துல பிரதமர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவர்களுடைய உறவினர்கள் இல்ல தாராளமா உறவினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். 3 வருஷமா ரொம்ப ஏங்கிட்டா இருந்துச்சு பிள்ளைய. இப்ப விடுதலைன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. 3 வருஷமா நாங்க காத்துட்டோம். அதனால இந்த ஒரு நாள் தானே, அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா தைரியமா தான் இருக்கோம். எப்படியும் நாளைக்கு நாங்க கண்டிப்பா அவங்களை பாத்துறோம்னு ஒரு திருப்தியோட தான் நாங்க இருக்கோம். மோடி ஐயாவுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்காக ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. எங்க 5 மீனவர்களையும் மீட்டு தந்திருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்றோம். அம்மா முதலமைச்சர் அம்மாவுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் முன்பாகவே நாங்க வந்துவிட்டேன். அங்கிருந்து எங்க மாமா வில்சன் அவர்களை வரவேற்கிறதுக்காக இந்த மீனவர்களை எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா வரவேற்கிறதுக்காக இனிப்போடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 2 மணி நேரமா இங்க இருக்கேன். அவங்க எல்லாம் இந்த கேட்ல வருவாங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லி எல்லாரும் அந்த கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த கேட்ல இன்னொரு கேட்டை மாத்தி விட்டாங்க. ரகசியமா கவர்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குது. உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, பாரத பிரதமர்கள் சந்திக்கல அப்படின்னு 9 மணி இரவு பிளைட் ஏறாங்க அப்படின்னு. நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து இருக்கலாம். பிரதமருக்கு நிச்சயமா அவர் பேசியிருக்கிறார், பங்கிருக்கிறது ரெகக்னைஸ் பண்றாங்க. அதே சமயத்துல உறவினர் ஒரு காத்திருக்கக்கூடிய உறவினரை பார்க்க வச்சிருக்கலாம். தமிழக அரசாங்கத்துடைய பிரதிநிதி அங்க போயிருக்காரு. இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் இல்லையா? இதெல்லாமே நடக்கதான் போகுது. அவங்களை ஒண்ணு தனியா கொண்டு போய் இன்னொரு ஜெயில வைக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரத்தான் போறாங்க. சில பாதுகாப்பு காரணங்களுக்காக மற்ற விஷயங்களுக்காக அமைச்சக அதிகாரிகள் ஒரு திட்டமிடலோடு நடத்துகின்ற பொழுது அவர்கள் கிட்ட இன்னொன்று, இங்க உறவினர்கள் வந்திருக்காங்க, நான் உறவினர் பேசுறாங்க, இந்த விவரமோ
இந்த அடையாளங்களோ இதெல்லாமே அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. மிக குறுகிய காலகட்டம். உறவினர்கள் அடையாளம் தெரியாம இருக்கலாம். தமிழக அரசாங்கத்துடைய டெல்லி பிரதிநிதி ஜக்கைன் இருக்கிறார், அவர் அடையாளம் தெரியாம எந்த இடத்துல அவங்க அனுமதி கேட்டாங்க, அந்த அனுமதி எப்ப மறுக்கப்பட்ட, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வரும்போது இதை பத்தி பேசலாம். நாமளே இப்ப உட்கார்ந்துட்டு இப்படி எல்லாம் நடந்திருக்கலாமா அப்படின்னு விவாதம் பண்றது அர்த்தம். இதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுல நியாயம் இல்லை அப்படிங்கறத உங்களுடைய கருத்து நியாயமா படலையா உங்களுக்கு? இன்னும் ஆழ்ந்து சென்று பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண அரசியல். இந்த மீனவர்களை மீட்பதற்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி விழா எடுத்து கொண்டாடாமல் இருந்தால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அது நம்ம நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கான அந்த பெருமையை அரசியலாக்குவது என்பது ஒரு இயல்பான விடயம். ஆனால் அதையும் தாண்டி சென்று நீங்கள் பார்க்க வேண்டும். எப்பொழுது இந்த மீனவர்களினுடைய இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமாக்கப்பட்டு, தூக்கு தண்டனை விதித்து பூதாகரமாக்கப்பட்டு விடுதலை என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக காட்டப்படுகிறது என்றால், இரு நாடுகளுமே ஒன்றை ஒன்று தவிர்க்க இயலாத ஒரு நிலையில் இருக்கின்றன. அதுதான் சொல்ல வரேன். இவர்கள் ஆழமாக சென்று இப்பொழுது 5 பேரை மீட்டு விட்டீர்கள், இன்னொரு 9 பேர் இதே காரணங்களுக்காக இலங்கை சிறைகளில் இருக்கின்றார்கள். மகிழ்ச்சி இல்லையா சகோதரர் சொல்றாரான்னு நினைக்கிறேன். இல்ல 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 இவ்வளவு சீக்கிரம் விடுவாங்க நாங்க எதிர்பார்க்கல, மோடி இவ்வளவு விரைவா வேலை செய்வார்னு எதிர்பார்க்கல, அதனால நான் மகிழ்ச்சி அடையல. எனது முதல் இதுலயே வந்துட்டு நான் சகோதரிக்கு சொல்லிட்டு இருக்கேன். முதல் இதுலயே நான் சொன்னேன், வேகமாக செயல்பட்டு மீட்ட இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பொது மனிதனாக இருந்து நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் என்று சொன்னேன். அதே நேரத்தில் இவருடைய மகிழ்ச்சியையும் நான் நியாயப்படுத்தி ஏற்றுக்கொண்டேன். அவர்களுடைய predicament அந்த நிலை எப்படி. ஆனால் நான் ஆழமாக சென்று எப்படிப்பட்ட நிலையில் இது நிகழ்கிறது என்றால், இந்த நாடு எந்த நாட்டோடு நாம் நட்புறவு கொண்டால் இந்தியாவினுடைய தென்னக பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் என்று நினைத்தோமோ அந்த இடத்தில் கொழும்புவிற்கு சீனாவினுடைய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் 2 வந்து நின்றதனால் உருவான, இரு நாடுகளுக்கும் இடையே உருவான ஒரு நெருக்கடி, ஒரு உரசலிற்கு பின்னணியில் இது நடந்திருக்கிறது. நாம் உடனே கோத்தபய ராஜபக்சேவை கூப்பிட்டோம், அந்த நாட்டினுடைய கடற்படை தளபதியை கூப்பிட்டு பேசணும். இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இது ஏற்பட்டவுடன் இப்பொழுது இவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுத்தர முடியாது என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற இவர்கள் இருவரும் இந்த இடத்தில் ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கிறார்கள். உள்ளபடியே மீனவர்களினுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர நீடித்த ஆழமான தீர்வை இவர்கள் மேற்கொள்வார்கள் என்றால், இப்படி இன்னொரு முறை மறுபடியும் ராஜபக்சேயிடம் சென்று இன்னொரு 7 மீனவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தேவையில்லாமல் போகும். இந்த அரசியலைத்தான் நான் சொல்கின்றேன். நாம் உள்ளூர் அரசியல் என்பது அது நடந்தே தீரும். ஆனால் சர்வதேச அரசியல் என்பது எனது நாட்டு மீனவனை இப்படி ஒரு அண்டை நாடு இப்படி இந்த அளவிற்கு உருட்டி பிரட்டி மானபங்கப்படுத்தி மீன்வலைகளை அறுத்து அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்றதே, ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தொடரக்கூடியது. அதற்கு ஒரு தீர்வின் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்றேன். நிரந்தர தீர்வு இந்த ஒரு பிரச்சனைக்கு ஏற்படும் பொழுதுதான் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய, பெருமை அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க முடியும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்கள் இந்திய அரசாங்கத்துடைய முயற்சியால் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள், புதுடெல்லியில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் புதுடெல்லியில் இருந்து தமிழகம் அவர்கள் கிளம்பக்கூடும் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, குற்றச்சாட்டு, இது அரசியலாக்கப்படுகிறதா, இதை வைத்து அரசியல் செய்வது யார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நேற்று நிகழ்ச்சியிலும் பார்த்திருப்போம், தாண்டி பல அரசியல் கட்சிகள், குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், தமிழக அரசியல் கட்சிகள் பல இது நாடகம், மோதியும் ராஜபக்சேவையும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்ல ஒன்று, இவ்வளவு குறுகிய காலத்துல இது சாத்தியப்படுது அப்படின்னாலே ஒரு நாடகமா தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணமா சொல்லப்படுது. இது எப்படி நடந்திருந்தாலும், டெல்லியில வந்திருந்தாலும் ஒரு விமர்சனம் இருக்கும், தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் ஏன் பிரதமர் அவங்களை பார்க்கலங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கும். இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்திருக்கிறதுனால இது நாடகம் ஒரு ஊர்ஜிதமாகுதுங்கிற ஒரு விமர்சனம், நடக்கலன்னா இந்திய அரசாங்கத்துடைய செயலற்ற தன்மைங்கிற ஒரு விமர்சனம், எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தரப்பால விமர்சிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மைதானே? கண்டிப்பா. ஆனா நாடகம்ங்கும் போது நாடகத்தோட நெட் ரிசல்ட் என்னன்னு பாக்கணும்.
அவங்க விடுதலையாகி வந்திருக்காங்க. அந்த அளவில் இது நாடகமாகவே இருந்தாலும் மக்களால் வரவேற்கப்படுகிற ஒரு நாடகம். இதுவரை நாம இலங்கை தமிழர் பிரச்சனையில இங்க உள்ள தமிழ் தேசிய கட்சிகளாகட்டும் இல்ல இதை முன்னிலைப்படுத்தியே இதை மட்டுமே சிங்கிள் அஜெண்டாவாக வைத்து பங்கன் ஆற கட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதுவரை இங்க இருந்து ராஜபக்சேயை திட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே வேலைதான் 24/7. வேற எந்த விதமான முன்னேற்றங்களும் அவர்கள் இதுல இல்ல. ஆக இதைத்தான் ஒரு பிழைப்புவாதமாக வைத்திருக்கும் போது இங்க ஒரு தேசிய கட்சி இந்த மாதிரியான ஒரு நாடகம் பண்ணியே அதை செய்யறாங்க, விடுதலை பண்ணியிருக்கிறாங்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் வருது. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு இல்ல அவங்களுக்கு அரசியல் களத்தில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இது காணாம போகுது அப்படிங்கிற ஒரு கவலையின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள். திரு ஐநாதன் அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வி நான் சேர்த்தே வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்திய அரசாங்கம் டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமா அது உங்களுடைய கடமை மாற்றுக்கிறது இல்ல. இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை செஞ்சது. தமிழக அரசாங்கம் இது தூக்கு தண்டனைங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடியே பல்வேறு உதவிகளை இந்த குடும்பத்துக்கும் சட்ட ரீதியாகவும் இந்த விஷயத்தை அணுகியது. இன்னைக்கு இதை விமர்சிக்கக்கூடிய பல கட்சிகள், பல தமிழகத்தை சேர்ந்த அமைப்புகள் இந்த விஷயத்துக்கு என்ன செய்தன? குறைந்தபட்சம் இந்த மீனவர்களை பார்க்கறதுக்கு அங்க முயற்சிகள் செஞ்சிருக்கா? இல்ல என்ன அழுத்தத்தை இந்த அக்டோபர் 30 வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டிவா இந்த விஷயத்துல செஞ்சிருக்கீங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. அதாவது வேறொரு நாட்டோடு பேசக்கூடிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு, நடுவண் அரசு, பாஜக அரசு, பிரதமர் மோடி அவர்கள். ரைட். இங்கே இந்த மக்கள் எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காதிருந்தால், கட்சிகளோ மீனவர்களோ போராட்டங்கள் என்று அழுத்தங்கள் கொடுக்காதிருந்தால் இது நடந்திருக்குமா? பயனை பற்றி சொல்கின்றார் சகோதரி கோம்ஸ் அவர்கள். ஆனால் பயன் வருவதற்கு முன்னால் அதற்கான அழுத்தத்தை இந்த தமிழ் மக்கள் கொடுத்ததை ஏன் மறைக்க முயல்கிறீர்கள்? நிச்சயமா மீனவர் பிரச்சனையில தமிழக அரசியல் அழுத்தம் இந்த 5 பேருடைய தூக்குதண்டனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுத்தளத்துல பெரிய அளவுக்கு விவாதத்துக்குரிய விஷயம் இல்லாத போது தமிழக அரசாங்கம் உதவி செய்தது, சட்ட ரீதியாக நடத்தியது. இந்திய அரசாங்கம் அதற்கு பிறகு இது பண்ணிது. இந்த விஷயத்துல தமிழக அரசியல் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் செய்தது என்ன? கன்ஸ்ட்ரக்டிவா செய்தது என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்வது மட்டுமல்ல, அதற்கு எந்த வகையில் சென்று தீர்வு காண வேண்டும். இப்பொழுது நான் 2வது விவாதத்தில் நான் பேசும்பொழுது சொன்னேன், நீங்கள் மேம்போக்கான தீர்வை நாடாதீர்கள், தற்காலிகமான சமரசங்களை சென்று சில ஏற்பாடுகளை செய்து கொண்டு விடுவிக்காதீர்கள். இறுதி தீர்வை நோக்கி அவசியம். நிரந்தர தீர்வு அவசியம். 5 உயிர்களை நிரந்தர தீர்வு விடுவோம்னு சொல்லிட முடியாது. இது ஐசோலேட்டடாவும் பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கும். இந்த 5 பேர் சார்ந்து எத்தனை அறிக்கைகள் இந்த இடைப்பட்ட ஒரு 3 ஆண்டு காலத்துல இந்திய அரசாங்கம் என்ன செய்தது? மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே வருகை இருந்த போது விடலங்கள் போதும் கூட இடைப்பட்ட காலத்துல நீங்க சொல்லக்கூடிய நீங்கள் உட்பட அரசியல் கட்சிகள் என்ன அழுத்தத்தை பெரிய அளவுக்கு இந்த 5 பேர் சார்ந்து கொடுத்திருக்கீங்க? இந்த 5 பேர் சார்ந்து என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் மீனவர்கள் குறிப்பா மீனவர்களை பொறுத்தவரை நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தர தீர்வு இல்ல. நான் அந்த இடத்துக்கு போல ஹரி. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் தாக்கப்படும் பொழுதும் சிறைபிடிக்கப்படும் பொழுதும் நாங்கள் கண்டித்திருக்கின்றோம், ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம், போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம், தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் விண்ணப்பித்திருக்கின்றோம், கோரிக்கைகளை வைக்கின்றோம். ஒரு ஜனநாயக வெளியில் இதைத்தான் செய்ய வேண்டும், இதை தாண்டி எதையும் செய்ய முடியாது. 2வது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட வகையில் எல்லாம் இந்த பிரச்சனையினுடைய ஆழங்களுக்கு செல்லலாம், உண்மை என்ன என்பதை நாங்கள் ஒரு கோப்பாகவே தயாரித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். நீங்க தொடர்ந்து இது சார்ந்த போராட்டங்கள் மீனவர் பிரச்சனைக்கு செய்றீங்க. ஆனா இப்ப இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஸ்கெனிட்டா பங்கேற்கிறார். அவருடைய கணவர் பிரசாத் இதனால் 3 வருடங்கள் அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் சார்ந்தும் ஸ்பெசிபிக்கா பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த 5 பேர் சார்ந்து என்ன அழுத்தம் கொடுத்திருக்கீங்க? இல்லாட்டி இன்னொரு விஷயமா இன்னொரு கைதா போயிருக்கும். ஐயா, நாங்கள் அப்படின்னா நீங்க யாரெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல. இது ஏன், அதாவது நாங்க இதை நாடகம் நாம் தமிழர் நாங்க சொல்லல. நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உடனடியாக இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கூறி விடுவிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் பொது கோரிக்கையா நாங்க வச்சோம். நீங்க அதை கவனிக்கணும். நாங்க இந்த நாடகம், அந்த அரசியல் இப்படிலாம் நாங்க பேசிக்கிட்டு மதிமுக பிரமுகர் சொன்னார். அதுல இருந்து வேறுபடுறீங்க. திரு பழனிடுமாறன் உள்ளிட்ட இது தொடர்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் இது தொடர்பாக தங்களுக்கான ஒரு அரசியல் இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். இன்னும் சொல்கின்றேன், ராஜபக்சேயாக இருந்தாலும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி,
வாக்கை நினைத்து அவர்கள் பிரச்சனைகளை அணுகுவதை நாம் தவறென்று கூற முடியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், ஒரு மத்திய ஆட்சி என்பது நேர்மையிலும் மக்களினுடைய பலத்தை கொண்டும் அந்த செல்வாக்கை கொண்டும் இருக்க வேண்டுமே தவிர, இப்படி ராஜதந்திரங்கள் மறைமுக விஷயங்கள் எல்லாம் செய்து தற்காலிக தீர்வில் சென்று தங்களை இழந்துவிடக் கூடாது. அது ஆபத்தான நிலைக்கு கொண்டு பாருங்க. இன்னைக்கு அவர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டு மீனவர்கள் வெளியில வந்திருக்காங்க. நான் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிரந்தர தீர்வுக்கான முதல் படிக்கட்டு இது அப்படிதான் பார்க்க முடியும். ஏனென்று கேட்டால் இதுவரைக்கும் இதே மேடையில நம்ம எவ்வளவு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்து எந்த மாற்றமும் இல்ல, தமிழக பிரச்சனைகள்ல மத்திய அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லைன்னு எவ்வளவு முறை இதே மேடைகள்ல நம்ம காது கொடுத்து கேட்டோம். ஆனால் இன்று இவ்வளவு விரைவாக இம்மாதிரி ஒரு முடிவை ஒரு செயலை மோடி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சிகள் இதை எதிர்பார்க்கவில்லை. இது நடந்ததற்கு பின்னால இது வேற ஏதாவது ஒரு அரசியலை பார்க்க முடியுமான்னு தான் பாக்குறாங்களே ஒழிய இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதியதான ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்களும் சொல்றோம். உணர்வு ரீதியாக பிரச்சனைகளை அணுகுவது என்பது வேறு. சேர்த்து நீங்க பேசலாம், அப்பதான் நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா, எங்களை வந்து காங்கிரஸ் ஆட்சியோடு எங்களை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லையோ என்கின்ற ஒரு துணி அவருடைய குரலில் இருப்பதாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக வேறுபடுத்தி பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இந்த ஆட்சியின் மீது இருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தனது பரப்புரையின் மூலம் வெளிப்படுத்தினார். அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், திறந்த மனதோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். எம் தமிழ் இனத்திற்கான தீர்வை இவர் அளிப்பார் என்றால் நாங்கள் அதனை வரவேற்போம் என்று சொன்னோம். கொள்கை அல்ல, எக்ஸ்பெக்டேஷன் நலன். அந்த இடத்தில் இருந்து பார்ப்பது என்பது ஒன்று. நான் இன்னொரு இடத்தில் இருந்தும் நான் சொல்கின்றேன், நீங்கள் வந்தவுடன் ஒரே நாளில் மீட்டிருக்கின்றீர்கள் மீனவர்கள் எல்லாம். நான் சொல்லுகின்றேன், ஆனால் அவைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றனவா இல்லையா? இதைத்தான் நீங்கள் கவனிக்க. ரொம்ப சுருக்கமா தேவதாசன் சற்று நேரத்தில் விடை பெற அவர்கிட்ட ஒரு சுருக்கமான கேள்வியை கேட்க இருக்கின்றேன். திரு தேவதாஸை இது நாடகம் அப்படிங்கிற விமர்சனம் திரு ஐயநாதன் அந்த விமர்சனத்தை முன்வைக்க விரும்பல அப்படிங்கிறார். ஆனாலும் கூட இதே நிகழ்ச்சியில நேற்றோ முந்தைய கட்டத்திலோ பார்த்திருக்கிறோம், இது ஒரு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம், இது வந்து பாஜக அரசாங்கமும் ராஜபக்சாவும் சேர்ந்து அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்ற கருத்தெல்லாம் கூட முன்வைக்கப்பட்டது. டு யூ பை தட் ஆர்குமெண்ட்? அதை ஏற்கிறீர்களா? இல்ல உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ஒரு நியாயமா செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை எஃபர்ட்ஸையும் எடுத்திருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தீர்வு நிறைய பேசலாம், இந்த விவகாரத்தை பத்தா சார். எங்களை பொறுத்தவரை சார், 30ஆம் தேதி அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பு வரை தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பு ஆட்சியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எத்தனை உதவிகள் அவங்க குடும்பத்துக்கு செய்ய முடியுமோ அவளையும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க இந்த தமிழக அரசுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் இதற்கு 30ஆம் தேதிக்கு பின்பு இந்த தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒருமித்த குரலில் மத்திய அரசும் சரி, இங்க உள்ள எல்லா இயக்கங்களுமே அந்த மீனவர்களுக்காக, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக, நிரபராதி மீனவன் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கார்களே என்று அந்த ஒருமித்த கருத்தினுடைய பலன் இது மட்டுமல்ல, இதை சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களும் சரி, சில மடாதிபதிகள் கூட சொல்லலாம். பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள், கேரளாவை சேர்ந்த முடலைமலை சுனில்தாஸ் சுவாமிகள் உள்பட வேற கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அனைவரும் யாருக்கும் இதுல பெரிய மாற்று கருத்து இருந்ததில்லை. இந்திய அரசாங்கம் கூட நிரபராதிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, இதை வைத்து ஒரு அரசியலோ ஒரு அரசியல் நாடகமோ நடந்திருக்கிறது என்றால் அது தவறு என்பது தான், அந்த ஒரு குற்றச்சாட்டு தவறு என்பது தான் உங்களுடைய பார்வையா? சார், நான் முதல்லயே சொல்றேன் சார், எங்களுக்கு அரசியலும் தெரியாது, நாடகமும் தெரியாது. உண்மையிலேயே உழைத்து உணவு அருந்துகின்றவர்கள் தான் மீனவர்கள். மீனவர்கள் இயற்கையை எதிர்த்து போராடுகின்றவர்கள் தவிர இங்க உள்ள நாடகங்கள் எங்களுக்கு தெரியாது, அரசியலும் தெரியாது. நாங்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மீனவர்கள் ஒருமித்த குரலிலே மீனவர்கள் உண்மையானவன், விசுவாசமானவன் என்றதான் இதுவரைக்கும் நாங்கள் இந்த இந்திய நாட்டிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். கடலை காப்பாற்றுகின்றவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு அரணாக விளங்குகின்றவனே மீனவர்கள். ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள நீங்க போக விரும்பல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுவல்ல, அதை பார்ப்பதல்ல எங்களுடைய நோக்கம். இதற்கான முயற்சி
ஒருமித்த குரலாக பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அரசாங்கமும் இதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது பாரத பிரதமருடைய வெற்றி, மோடியுடைய வெற்றி அப்படிங்கிறீங்க. தூதரக ரீதியாக இலங்கை இல்ல, அது மட்டும் இல்ல சார். எஸ், கோ ஹெட், சொல்லுங்க சார். சார், இலங்கையில் உள்ள அமைச்சர்களும் சரி இதற்காக முழு முயற்சி எடுத்திருக்காங்க. இலங்கையில் ஆறுமுக தொண்டைமான், செந்தில் தொண்டைமான் அவங்க எல்லாம் இதுக்காக முழு முயற்சி எடுத்திருக்காங்க. இலங்கையில் உள்ள இந்தியா தூதரக அதிகாரிகள் கடுமையான முயற்சி எடுத்திருக்காங்க. இது யாரையுமே குறை சொல்ல முடியாது சார். ராமர் இலங்கைக்கு போகின்ற நேரத்தில் வானரங்கள் கல்களை தூக்கி போடுகின்ற நேரத்தில் அணில் எப்படி மண்ணை தன் முதுகிலே சுமந்து கொண்டு உதறியதோ அதுபோல எல்லா அதிகாரிகளும் சரி, தமிழகத்தில் உள்ள அதிகாரிகளும் சரி, இந்தியாவில் உள்ள அதிகாரிகளும் சரி, இலங்கையில் உள்ள அதிகாரிகளும் சரி, நமக்காக ஒன்று திரண்டு இதற்காக போராடியதற்கு மூலம் நன்றியை தெரிவிப்பதை விட்டுவிட்டு இது நாடகம், இது தேசமா என்ற கருத்துக்கு நாங்கள் உண்மையான மீனவர்கள் வர விரும்பவில்லை என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். நிச்சயமாக கூட்டு முயற்சி இருந்திருக்கிறது. இலங்கையை சேர்ந்த அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான், செந்தில் தொண்டமானும் கூட சில முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அதிபரை பார்த்து வலியுறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதை தாண்டி இது மோடி அரசாங்கத்துடைய வெற்றி, இந்திய அரசாங்கத்துடைய வெற்றி அப்படின்னு பதிவு செய்யறதுக்கான முயற்சிகள் இருக்கிறது. இதை தாண்டி இதுல தமிழக அரசாங்கம் எவ்வளவு பணியை செய்திருக்கிறது, அதை கிரெடிட் எடுத்துட முடியுமா? இந்த ஒரு 30ஆம் தேதி, அக்டோபர் 30ஆம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு நிலவரம் வந்த பிறகு இந்திய அரசாங்கம் கடுமையாக முயற்சிகளை செய்தது. அதற்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்த காலத்திலிருந்து இந்த குடும்பங்களுக்கு செய்த உதவியாகட்டும், சட்டப்பூர்வமாக செய்த உதவியாகட்டும், தமிழக அரசாங்கம் இதற்கு எடுத்த ஜென்யூனான எஃபர்ட்ஸை நாம் குறைத்து மதிப்பிட முடியுமா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதாவது ஒவ்வொருவருமே அவர் சொன்ன மாதிரி தமிழக அரசாங்கமும் அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. ஆனால் இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, தமிழகத்தில் இதுவரை இந்த பிரச்சனை பார்க்கப்பட்ட விதம் வேறு. குறிப்பாக மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தமிழக மீனவர்கள் குறிப்பாக இன்று இந்த பிரச்சனையினுடைய அணுகுமுறை டெல்லியிலே மாற துவங்கிவிட்டது. அதற்கான வெற்றியும் கிடைத்து விட்டது என்பதுதான் நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல். அதாவது எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் பெரிதாக மாறுபாடு இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுக்கு கைதுகளோ தொடராது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல, நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இதை தாண்டி 3 நாட்களுக்கு முன்னதாக தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே மீனவ பிரதிநிதிகளும் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து பேசியிருக்கிறார். ஏதோ கட்சி ரீதியான மட்டுமே இல்ல, கட்சி பிரதிநிதிகள், மீனவ பிரதிநிதிகள் இவர்களும் சேர்ந்து சந்திக்கின்ற பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை என்னன்னா, இந்த நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நிச்சயமாக இதற்கான நல்ல தீர்வு சுஷ்மா ஸ்வராஜ் பத்தி சொன்னீங்க. நிச்சயமா இந்த கேள்வி வரைக்கும் நான் ஒரு 25 முறைக்கு மேல இதே நிகழ்ச்சியில கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அந்த அம்மா கொடுத்த உத்தரவாதம் தான் தமிழ்நாட்டு மண்ணில மீனவர்களுக்கு ஒரு அமைச்சகம் உருவாக்கப்படும் அப்படின்னு. அது இதுவரைக்கும் உருவாக்கல. உங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இதே போன்ற ஆயுத நிகழ்ச்சியில இன்னொரு முறை கேட்ட போது என்ன சொன்னாங்க, பாருங்க அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்துல மீனவர் அமைச்சர் பொறுப்பேற்பார்னு. பொறுப்பேற்கல. இதுலலாம் உங்களுடைய எந்த அளவுக்கான முயற்சிகள் இருக்குங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வர முடியும். எடுத்த உடனே 15 ஸ்டெப் மேல போறது எங்களோட உத்தரவாதத்தை நாங்க மதிக்கிறோம். நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். இங்கு நான் இதே நிகழ்ச்சியில கேட்கும் போது இது 15 ஸ்டெப் அஹெட்னு சொல்லிட்டு உங்களுடைய மாநில தலைவர் சொல்லல. அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்துல நாட்டுடைய மீனவர் அமைச்சர் பொறுப்பேற்பார். அடுத்த அமைச்சரவை விரிவாக்கம் ஆயிடுச்சா இல்ல எவ்வளவு நாள் ஆகுங்கிறத பிரதமர் முடிவு செய்வார். அதற்கு முன்னால நம்ம மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இதுவரை குறிப்பாக இந்த மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மீனவர்கள் கைதுகள் நடந்தால் கூட உடனடியாக விடுவிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு மீனவனும் உயிரிழக்கவில்லை. ஆக நிச்சயமாக மாற்றம் என்பது சிந்தனையில் மாற்றம், இதற்கான நிரந்தர தீர்வை நோக்கிய பயணம் என்பது துவங்கிவிட்டது. அதற்கான முதல் செய்திதான் தமிழகத்திற்கு இந்த ஒரு நல்ல செய்தி. விடுவிக்கப்பட்ட மீனவருடைய மனைவி ஸ்டெனிட்டா நம்முடைய இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார். அவர்கிட்டயும் நிறைய கேள்விகள் நான் கேட்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாக பானு கோம்ஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த சம்பவத்தை வைத்து ஒரு தீர்வுடைய ஒரு அச்சாரம் இல்ல அடுத்த கட்டம் அதோடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஐசோலேட்டடாக இதற்கான முயற்சி செஞ்சு இது பண்ணிருக்காங்க. இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கறதுனாலே இலங்கை அரசாங்கம் நாளைக்கு அவங்களை கைது செய்யாதுன்னோ இல்லன்னா இந்த ஒரு பிரச்சனை தொடராதுன்னோ நம்ம பொருள் கொள்ள முடியுமா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. ஆனா இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுவது உண்மைதான். அதாவது இது ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜில இவங்களை வெளியில கொண்டு வந்துட்டால் கூட ராஜபக்சேயின் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர் விடுவிச்சிருக்காரு. அப்ப ராஜபக்சே நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதில் தெரியல. இந்தியா எதை ப்ராமிஸ் கொடுத்து
இந்த இதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை யுஎன்னோட மனித உரிமை கவுன்சில்ல இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து ராஜபக்சே எதுவும் ப்ராமிஸ் வாங்கி இருக்கிறாரா அப்படிங்கறது மிக முக்கியமான கேள்வி. மத்திய அரசாங்கம் எதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறதுக்கான விடை இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். அப்ப இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிஷன் தானா, இல்ல எதை கொடுத்து எதை வாங்கி இருக்கிறோங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஆனா அதை தாண்டி ஜியோ பொலிட்டிக்கல் இது மிகப்பெரிய இதா இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீலங்கன் பார்டர்ல சைனாவோட நியூக்ளியர் சப்மரைன்ஸ் நிக்குதுங்கும் போது இந்தியாவிற்கு அது மிகப்பெரிய பாதுகாப்புக்கான ஒரு அச்சுறுத்தல் தான். அப்ப அதையும் நாம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப இலங்கை பிரச்சனைங்கிறது எந்த அளவிற்கு நம்மளால இலங்கையை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுங்கிறது இருக்கு. ஏன்னா அங்க சைனா காலூன்றும் போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியாக போக முடியும், எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க முடியும் இலங்கை தமிழர் விஷயத்துலங்கிறது இனி பொறுத்து இருந்தது. அவர் டிப்ளமசி ஹஸ் டேக்கன் an upper hand. இது ஒரு பிரகாசமான காலத்துடைய தொடக்கம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரதுக்கான ஒரு விஷயம் அல்ல. அது சிக்கல்ல இருக்கு. இது உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் இதுன்னு வரும்போது பல நாடுகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கும் போது நாம வெறுமனே ஒரு ஸ்டேட் வைஸ் மாத்திரம் இதை பார்க்க முடியாது. அதை தாண்டி இது மிக பரவலாக போயிடுச்சுங்கிறது தான் நம்ம பார்க்க. நிரந்தர தீர்வோ இது ஒரு நீண்ட கால ஒரு அடிப்படையில பார்க்க வேண்டிய விஷயங்களோ, these are larger issues. இதன் அடிப்படையில் அதை பார்க்க முடியாது, இந்த ஒரு பிரச்சனைல பார்க்க முடியாதுங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஸ்கெனிட்டா நம்முடைய இணைகிறார் பிரசாத் அப்படிங்கிற இந்த ஒரு கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்த மீனவருடைய மனைவி ஸ்கெனிட்டா நம்முடைய இணைகிறார். அவரிடம் கேட்க நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நேர்களே, 3 ஆண்டுகளுக்கு பிறகு மரண தண்டனை பெற்ற, அதுவும் போதைப் பொருள் கடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி மரண தண்டனை பெற்ற விடுவிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் வந்திருக்கிறார்கள். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை தமிழ்நாட்டில் குறிப்பாக மீனவ சமுதாயத்தினரிடம், உறவினர்களிடம், அவர்களுடைய உறவினர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் யார்? இதை அரசியலாக்கப்படுகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து எழக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கிறது. மீனவ பிரதிநிதி திரு தேவதாஸ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். பாஜக பிரதிநிதிகள் தொடர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் சொல்வது, நீங்கள் பாஜகவை நம்பலாம், we are different, நாங்கள் இதில் உறுதியாக இருக்கின்றோம் என்பதற்கான சமிஞையாக இந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்கள்கிட்ட இதை தாண்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் திரு ஐயநாதன் அவர்கள் சொன்னது போல இருக்கிறது. உங்களுடைய இந்த அரசாங்கம் இதை போல பிரையாரிட்டியாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சுருக்கமாக எதை பட்டியலிடுவீர்கள்? உங்களுடைய இறுதி கருத்து. தேவதாஸ், உங்களை பொறுத்தவரை, தமிழக மீனவர்களை பொறுத்தவரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையிடம் அதிகமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம். இன்று வரை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இலங்கையால் கடந்த 6 மாதமாக சிறை வைக்கப்பட்டிருந்த 79 படகுகள் இன்று வரை விடுதலை செய்யவில்லை. 24 மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். குறுகிய கடல் பகுதியை கொண்ட இரு நாட்டு எல்கையை ராமேஸ்வரத்திலிருந்து 12 கடல் மைல், அப்படி ஒவ்வொரு ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை குறைந்த கடல் எல்கை தான் இந்திய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மீனவர்கள் நாள்தோறும் இன்னல் பட்டு, அடிபட்டு, மிதிபட்டு, உதைபட்டு மீன் பிடிக்கின்ற தொழிலாக மாறுகிறது. இதை உடனடியாக மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இந்த பகுதியிலே மீன் பிடிப்பதற்கு ஒரு உறுதுணை ஏற்படுத்தி கொடுக்க, நிரந்தரமாக பாரம்பரியமாக மீன் பிடிச்ச பகுதியில மீன் பிடிப்பதற்கு ஒரு உறுதுணை ஏற்படுத்தி கொடுக்கணும். இனிமேல் இந்திய மீனவர்கள் யாருமே இலங்கை ராணுவத்தால் கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவாதத்தை பெற்று தர வேண்டும். இதே போல இந்தியாவிலே இருக்கின்ற இப்ப இலங்கை சிறையில் வாடுகின்ற அந்த மீனவர்களை, அந்த படகுகளை உடனடியாக விடுதலை செய்யணும். படிப்படியாக மீனவர்கள் மாற்றுத் தொழிலுக்கு செய்வதற்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டும். இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் எங்கள் மனதிலே இருக்கின்றன. இப்பொழுது 79 குடும்பம், இப்ப 5 மீனவர்கள் நிரபராதி என்று வந்துவிட்டார்கள். 5 குடும்பங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் 79 விசைப்படகை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு விசைப்படகுக்கும் ஏறக்குறைய 25 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நிற்கதியாக இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த 79 படகுகளை உடனடியாக மீட்டு தர வேண்டும். அதே போல 24 மீனவர்கள் சிறையில் இருக்க அவர்கள் குடும்பம் நெருக்கடியாக இருக்கிறது. காரணமா யார் நினைக்கிறீங்க? இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. விடுவிக்காமல் இருக்கிறது, விடுவிப்பதற்கு நாங்கள் தான் பொறுப்புனா, விடுவிக்காமல் இருக்கிறது யார் பொறுப்புங்கிறது உங்களுக்கு தெரியாத காரியம் இல்ல. அதை நாங்க சொல்ல வேண்டியது இல்ல. நிச்சயமா விடுவிப்பதற்கு நான் தான் காரணம்னா, விடுவிக்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்.
உங்களுடைய விஷயம் மிக அதிகம். இன்னும் அவர்களுடைய படகுகள் இருக்கின்றன, அவர்கள் கேட்கக்கூடிய அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உங்களுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. செயல்பாட்டுக்கு வர வேண்டும், நிரந்தர தீர்வு அப்படிங்கறதுதான் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நிச்சயமா இந்த 5 மீனவர்களுடைய வருகை அப்படிங்கிறது அரசாங்கம் சாதித்திருக்கக்கூடிய வெற்றி என்றாலும் கூட எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. நிறைவேறாமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் மீனவர்களுக்கு அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இந்த நிலையில் பிரசாதுடைய மனைவி, விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவருடைய பிரசாதுடைய மனைவி ஸ்கெனிட்டா நம்மிடையே இருக்கிறார். அவருடைய நிலை அப்படிங்கிறது நிச்சயமா யாருக்கும் ஏற்படக்கூடாத ஒரு நிலை. அவருடைய மகன், அவருடைய குழந்தை அவருடைய கருவில் இருக்கும் பொழுது கைதாகிறார். பிரசாத்திற்கு பிறகு முதன்முறையாக பிரசாத் அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு தாயாக ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் இந்த ஒரு காலகட்டம். உங்களுடைய கணவரை நீங்க சந்திக்க போறீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. யார் யாருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்கம்மா. வணக்கம் சார். நான் என்னோட மகிழ்ச்சியை நான் இதன் மூலம் பதிவு செய்யறது முதல்ல தமிழக அரசுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 28/11/2011 இருந்து இன்று வரை எங்களுக்கு எல்லா செலவுகளும், என்னோட சாப்பாட்டு செலவுல இருந்து என்னோட குழந்தை செலவு, படிப்பு செலவு வரைக்கும் எங்க மீனவர்கள், என்னோட கணவரோட சேர்ந்து 4 பேர், அங்க 5 பேரும் மொத்தம் இருந்தாங்க, அவங்களோட வழக்கு செலவு வரைக்கும் இவ்வளவுக்கும் தமிழக அரசு தான் செஞ்சுட்டு இருக்கு. அதுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 30ஆம் தேதி மரண தண்டனை விதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் கூடிய விரைவில் இந்த 22 நாளுக்கு உள்ள தீவிர முயற்சி எடுத்து எங்க மக்களை தாயகம் கொண்டு வந்துட்டாங்க, டெல்லி வந்துட்டாங்க. அதனால மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 13 கடலோர மாவட்டங்கள் இருக்காங்க. இந்த 13 கடலோர மாவட்டங்களும் எங்களுக்காக 13 சங்க தலைவர்களும் சரி, மீனவர்களும் சரி, எங்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்ததுக்காக அவர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும், அனைத்து சமூக அமைப்பினருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதன் மூலம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி சென்று வந்த ஆரிஃப் அருளானந்தம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அம்மா, நிச்சயமாக இது பலருக்கு நீங்க நன்றி கடன் பெற்றிருக்கீங்க, பலருக்கும் உங்களுடைய நன்றிகளை பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த அரசாங்கம் இந்த விவகாரத்துல தலையிட்டு உங்களுடைய கணவர் மட்டுமல்ல 5 பேரையும் மீட்டு இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கைகள் மேலும் ஏதேனும் இருக்கிறதா? ஆளும் கட்சியை சேர்ந்த மாநில துணைத் தலைவரும் இதே நிகழ்ச்சியில் இருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு இதை தாண்டி ஏதேனும் ஒரு முக்கிய கோரிக்கையை ஆளும் கட்சிக்கு பிரதானமாக வைக்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா இருக்கு சார். ஏன்னா இந்த 5 பேரும் ஒரு படகுல தான் போனாங்க. இந்த படகு படகு அந்த உரிமையாளர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. ஏன்னா இந்த படகு நம்பி 26 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த படகு நம்பி போட்டாங்க. இப்ப மக்கள் திரும்பி வந்துட்டாங்க, 5 பேரும் தாயகம் திரும்பிட்டாங்க. ஆனா படகு வரல. அந்த படகுக்கு கடன் கொடுத்தவங்க ரொம்ப தொல்லையா நெருக்கடி பண்றாங்க. இந்த படகுக்கு எதனால ஒரு முதலீடு, எதனால ஒரு நிவாரணம் செஞ்சு அவங்களுக்கு பிழைக்க வைக்கணும். மேலும் எங்களோட மக்கள் இந்த 5 பேரும் இங்க வந்திருக்கிறனால இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில இருக்காங்க, எப்படி இருக்காங்க, தொழிலுக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகத்திலே நாங்க இருக்கோம். எங்களுக்கும் இந்த அரசாங்கம் எதனால ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இல்லை எதனால ஒரு தொழில் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா நாங்களும் இதை காலங்காலமா இதை வச்சு பொழைச்சுக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்யலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். நான் வானதி அவர்கள்ட்ட இந்த கோரிக்கை அப்படியே எடுத்துட்டு போறேன். தமிழக பாஜக இதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கு. நீங்க போய் அமைச்சரை பார்த்திருக்கீங்க, தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை பாஜக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிலையில மற்றும் ஒரு கோரிக்கையும், எங்களை மீட்டாச்சு, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யணும் அரசாங்கம் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. தமிழக பாஜக உங்களுடைய கட்சி இதற்கான முயற்சிகள் எடுக்குமா, இதற்கான ஆவணம் செய்யுமா? இந்த கட்சியுடைய துணைத் தலைவரா உங்களுடைய உத்தரவாதம் எது? ஆகஸ்ட் 14ஆம் தேதி குறிப்பாக மீனவர் பிரதிநிதிகளை கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் கடற்கரையோர பகுதி, குறிப்பாக இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரையோர மாவட்டங்கள்ல இருந்து கலந்துட்டாங்க. மாநில தலைமை அலுவலகத்துல நடந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட முக்கிய பிரதிநிதிகள் எல்லாமே கலந்துட்டாங்க. ஏற்பாடு செய்தது மத்திய அமைச்சர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த குழுவுல ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் எங்களோட கருத்துக்களை கேட்கறது கூட மத்தியில யாருமே இல்ல. நீங்க முதல் முறையாக எங்களை எல்லாம் அழைச்சி எங்களோட பிரச்சனை என்னன்னாவது கேக்குறீங்க அப்படின்னா, இதற்கு பின்பு தொடர்ச்சியாக அவர்களிடம் மாற்று ஏற்பாடுகள் என்ன, மாற்று ஏற்பாடுகள் இந்த சென்ஸ் நீங்க மீன் பிடிக்க போகாம மாற்று ஏற்பாடு இல்ல, இந்த இருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு மாற்று தீர்வுகள் என்ன, ஏற்பாடுகள் என்ன, இதை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள். இதற்கென்று தமிழகத்துல ஒரு 3 பேர் கொண்ட குழு,
மாநில பொதுச் செயலர் சரவண பெருமாள் தலைமையில குப்புராம் உள்ளிட்ட எல்லாருமே அந்த அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இறுதியாக இந்த ஐவரும் கோரிக்கை இந்திய அரசாங்கத்துக்கும் வைக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சுசித்ரா துரை சந்தித்த போதும் கூட அது வைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறேன். தமிழக பாஜக இதில் தலையிட்டு இந்த 5 குடும்பத்துடைய வாழ்வாதாரத்துக்கான முயற்சிகளை, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் அவங்களுடைய படகு மீட்பு சார்ந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் உத்தரவாதமாக இது சார்ந்த உத்தரவாதத்தை கொடுக்குமா? இல்ல, நான் இது உத்தரவாதங்கிறத விட இதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சகோதரி சொன்னது மாதிரி, அதற்கு முன்னால் அவரும் சொன்ன மாதிரி அத்தனை கோரிக்கைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக ஸ்பெசிபிக்கா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தமிழக பாஜக அரசாங்கத்திடம் நிச்சயமாக தமிழக பாஜக மீனவர்களோடு இருக்கிறது. இவர்களுடைய இந்த கோரிக்கை நிச்சயமாக எங்கு எடுத்து செல்ல வேண்டுமோ அங்க எடுத்து செல்லப்படும். இதற்காகவே தனியாக குழு அமைக்கப்பட்டு இதை தன்னுடைய ஒரு அதாவது இந்த மீனவர் சங்க பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று தன்னுடைய இல்லத்திலேயே தங்க வைத்து அவர்களை அழைத்து சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இவர்களோடு செலவிட்டிருக்கிறார். தேவதாஸ் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைத்தார். நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டார், ஒரு படகுகள் மீட்கப்படணும் அப்படின்னு. இந்த மீனவர்கள் வராங்க, மீனவர்கள் மீட்கப்படுறதுக்கு நீங்க காரணம்னா இந்த படகுகள் வராததுக்கும் இந்திய அரசாங்கம் பொறுப்பு இல்லையா? நிச்சயமாக இந்த படகுகளை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம். அதற்கும் விரைவில் ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும். ஸ்கெனிட்டா அவர்கள்ட்ட ஒரு கருத்தை கேட்க ஒரு பானுகோம்ஸ் அவர்கள்ட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஸ்கெனிட்டா, இந்த அரசாங்கத்துக்கு வேற ஏதேனும் முக்கிய கோரிக்கை இருக்கிறதா? உங்களுடைய கணவரை இன்னும் சற்று நேரத்தில் அநேகமாக நாளை நீங்க பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை மேலும் பதிவு செய்யுங்க. என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க? ஆமா சார், கட்டாயமா எங்களோட கோரிக்கை என்னன்னா என்னோட கணவரை இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நினைச்சேன், நான் பார்க்க முடியல. ஏன்னா என்னோட மகன் நீங்க சொன்னது போல என்னோட மகன் நான் கருவிலேயே கருத்தரிச்ச போதே அவங்க பிடிபெடுத்தாங்க. மூத்தவனும் அவங்க கிட்ட கூட மாட இருந்து அவங்களோட இருந்து நேரடியா பழகினவன் கிடையாது. ஏன்னா 1 வயசு தான் அவனுக்கு. நவம்பர் 26ஆம் தேதி பிறந்த நாள், நவம்பர் 28ஆம் தேதி கடலுக்கு போனவங்க அவங்க வரல. இந்த வருஷம்னால அவங்க வருவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க காத்துக்கிட்டாங்க. ஆனா வந்துட்டாங்க. ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. இப்ப எங்களோட தொழில் வாழ்வாதாரம் தான் நாங்க இன்னும் மேலும் நாங்க வலியுறுத்தி கேட்கறது எங்களோட தொழில் வாழ்வாதாரத்தை தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்றதே எங்களை சொல்ல முடியல. ஏன்னா மனசளவுலயும் அவங்க எப்படி இருக்காங்க, உடல் ரீதியாகவும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா கடந்த 3 வருஷமா அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்யாம அங்க இருந்திருப்பாங்க. அவங்களோட அந்த சாப்பாட்டு வசதி எப்படி இருந்ததுன்றதே எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த 5 பேரோட மீனவ குடும்பங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை மட்டும் பார்க்க கூடாது, அந்த போட் உரிமையாளரோட வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும் சார். ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய தொழிலையும் போட்டுட்டாங்க. இப்போ இதுக்காக கடன் வச்சு செலவழிச்ச நகைகள், அடகு வச்ச நகைகள் அத்தனையுமே ஏலத்துக்கு போயிருச்சு. இப்ப அவங்க என்ன சூழ்நிலையில இருப்பாங்கன்றது தெரியாது. ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா கடன்காரங்கள்லாம் அவங்கள நெருக்கடியான மக்கள் வந்துட்டாங்க, நீ எனக்கு கடனை கொடு அப்படின்னு சொல்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் முதல்ல பெருக்கி கொடுக்கணும். எங்களோட மீனவர்களுடைய பொருளாதாரம், ஒட்டுமொத்த மீனவர்களுடைய பிரச்சனை இதன் மூலமா, அந்த ஒரு பிரச்சனை மூலமா எங்களுக்கு தீர்வணும் அப்படின்னு சொல்றதா எங்களோட முக்கியமான கருத்தாவே இருக்குது. மேலும் அங்க இருக்கிற படகுகளும் வரணும், மீனவர்களும் திரும்ப வரணும். படகுகள் வரதுல தொடர்ந்து சிக்கல் இருக்கிறது. நீங்க சொன்னது போல இந்த 3 ஆண்டுகள் அவங்க சிறையில் இருந்திருக்காங்க. அவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கு நிறைய பயிற்சிகள், நிறைய ரெக்ரியேஷன், மறுவாழ்வுக்கான நிறைய முயற்சிகளும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல ஒரு மீனவர் 1 ஆண்டு காலம் இந்த ஒரு சிறையில் இருந்த போது யார்கிட்டயுமே பேசல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த ஷாக்ல இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா அவங்களை கொண்டு வரதுக்கான பல முயற்சிகள் தேவைப்படுகிறது. பானுகோம்ஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன், இலங்கையை சேர்ந்த பல மீனவர்கள் இந்திய சிறையில் இருக்காங்க. இதே போல போதைப் பொருள் கடத்தினாங்க. ஆனா எந்த விதமான அவங்கள நான் விடுறேன், இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இல்லாம இவங்களை நீங்க பார்சன் கொடுத்ததுனால எங்களை விடுறேங்கிற மாதிரி எந்த உத்தரவாதமும் இல்லாம இந்த மீனவர்களை அன்கண்டிஷனலா தண்டனை குறைப்புங்கிறத தாண்டி விடுதலை பெற்றிருக்கிறது என்றால் இதுல இந்திய அரசாங்கம் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறது அப்படின்னு உறுதியா சொல்லலாமா? எப்படி ஒரு குட்டி நாடாவே இருக்கலாம், ஆனா அந்த நாட்டுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாம, எதற்காக எந்த கண்டிஷனும் இல்லாம ஒருவரை ஏன் விடுதலை செய்யணும்?
அங்கேருந்து நிறைய ட்ரக் பெட்லர்ஸ் சார்ஜ்ல இருக்கக்கூடியவங்க இங்க இருக்காங்க. அவங்க யாரையுமே நம்ம விட போறேன்னு சொல்லல, எந்த ஒரு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லல. அவங்க ஆயுள் தண்டனையை குறைப்பேன்னு தான் முதல்ல ஒரு நிலைப்பாடு எடுத்ததா சொல்லப்பட்டது. வழக்கு வாபஸ் பண்றதுல கூட இந்திய அரசாங்கம் உறுதியாக இருந்தது. சோ ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட முடியுமா? ராஜபக்சேக்கு எதுக்கு ப்ரையாரிட்டிங்கிற ராஜபக்சேயை சார்ந்து ஒரு ராஜபக்சே எப்படி பாக்குறாருன்னா, அவர் நாட்டு மீனவர்கள் மேல அவருக்கு இருக்கிற அக்கறையை விட தன்னுடைய யுஎன்ல வரக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல தன் மீதான அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இதை வந்து இந்தியாவின் நிலைப்பாடு தன் மீதான அந்த இதை குற்றச்சாட்டை விளக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய சுயலாப அரசியலை தான் அங்க பாக்குறாரு. அந்த வகையில பார்க்கும்போது ராஜபக்சேக்கு தன்னுடைய சுயலாபம் தான் அந்த இடத்துல பிரையாரிட்டியா இருக்கு. சொல்ற மாதிரி தன்னுடைய சுயலாப அரசியல் அப்படின்னு பாத்திருந்தேன்னு சொன்னா, இதே யுஎன் கவுன்சில்ல இந்திய அரசாங்கம் ராஜபக்சேவை ஆதரித்த போது ஏன் இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒண்ணுமே நடக்கல? தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அரசாங்கம் நாங்க வந்து இதை ராஜபக்சாவை எதிர்க்க போறோம்னு சொல்லுதா, ஆதரிக்க போறோம்னு சொல்லுதா? நான் இந்த விஷயத்துல நான் என்ன கேக்குறேன்னா, இதில் முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இலகணேசன் ஆகட்டும், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், இந்திய அரசாங்கம் யுஎன்ல ராஜபக்சாவுக்கு ஆதரவாக நடந்தது தப்பு அப்படின்னீங்க. நாங்க வந்தா வேற நிலைப்பாடு எடுக்க போறோம் அப்படின்னீங்க. இந்திய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? அதே நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு. வித்தியாசம் இருக்கு. நீங்க அதனாலதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்திற்கு அவர்களுடைய வார்த்தைக்கு இலங்கையில் இருந்த மதிப்பும் மரியாதையும் என்னங்கிறது தெரியுது. இப்ப இருக்கிற விஷயத்துல என்னன்னு யுஎன் விஷயத்துல இந்திய நிலைப்பாடு மாறி சர்வதேச விசாரணை வேணுமானா வேண்டாங்கிறது மோடி அரசு. நான் அதற்கான அந்த யுஎன் கவுன்சிலோட ரெசல்யூஷன் வரும்போது நிச்சயமாக எங்களோட நிலைப்பாட்டுல என்ன மாற்றம் சர்வதேச விசாரணை வேணுமாங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. பல முறை இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரிடம் கேட்கப்படுது. கூடாது, எந்த காலகட்டத்திலும் ஒரு இன்க்ளூசிவ் என்கொயரி என்பது கூடாது. இதுதான் அன்று நிலைப்பாடு, இன்று நிலைப்பாடு, இதுதான் உங்களோட லைனுக்கே வர நிலைப்பாடு மாறவே இல்லை. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய விடுவிக்காத இலங்கை அரசாங்கம் இன்று மோடி பதவியேற்றதுக்கு பின்னால் ஏன் விடுவிக்கிறது? இந்த 5 மீனவர்களோட வழக்கு அதற்கு பின்னால இது என்னது? நிலைப்பாடு மாறல, இந்திய அரசாங்கம் அதே மாதிரி இருக்கிற இப்பயே விடுவிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில கேட்கிற கேள்விக்கு பதில் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இலங்கையில போர் நடக்கும் போது மத்தியில் இருந்த ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி. இலங்கை போருக்கு காங்கிரஸ் ஆட்சியும் துணை புரிந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இலங்கையிலிருந்தும் வருகிறது, இங்கிருந்தும் மறுப்பு இல்லை. ஆனா பாஜகவுக்கு எந்த பங்கும் இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ வந்து பாஜக ஆட்சிக்கு வரும்போது மோடி என்ன நிலைப்பாடு எடுப்பார்? அங்க வந்து ஒரு கமிட்டடா இருந்தாங்க யூபிஏ, அந்த சிக்கல்ல அவங்களும் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனா பாஜகவுக்கு அந்த சிக்கல் இல்ல. அப்ப மோடி என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாருங்கும் போது ராஜபக்சே எதை கொடுத்து எதை வாங்கலாம்ங்கிற ஒரு பண்டமாற்ற வந்து செயல்பட்டு அப்படிங்கறதுலயே பானுகோம்ஸ் இதெல்லாம் யூகங்கள் தான். அதனால யூகங்கள் ஒவ்வொருவரை தனிப்பட்ட நபர்களை சார்ந்தது. அதனால யூகங்கள் ஒவ்வொருவருடைய யோகத்துக்கு விட்டுரும். இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 மீனவர்கள் சாவின் விளிம்புக்கு சென்று இன்று உயிரோடு நம்முடைய தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த களிப்பு வேண்டான்ற, இந்த மகிழ்ச்சி வேண்டாம். இதை செஞ்சதெல்லாம் யாரு? இன்னைக்கு நீங்க சாவின் பிடியில் இருந்தவர்களை மீட்டுட்டோம் அப்படின்றீங்களே, சாவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றவர்கள் யார்? ஒரு பொய் வழக்கை போட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாத நிலையில் வழக்கை கொழும்புவிற்கு மாற்றி மரண தண்டனை விதித்தது அந்த நாட்டினுடைய நீதிமன்றம். பிடித்து அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டது அந்த நாட்டினுடைய கடற்படை. பிறகு இப்பொழுது நாம் சொல்கின்றோம், நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், உடனே அவர்களை விடுவித்து விட்டார்கள் என்று சொல்கின்றீர்களே, இது சால்வ் த மேக்கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா. இதைத்தான் நான் சொல்ற வரேன். இதுல நீங்க வந்துட்டு ஒண்ணுமே செய்யல, அமைதியா விட்டுட்டோம், தானே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கு நீங்கள் நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்க. இது எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு சிறிய நாடு, ஒரு வல்லரசு, தெற்காசிய வல்லாதிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவை தனது வசதிக்கேற்றவாறு வளைக்கிறது, வளைத்துவிட்டு ஒரு தற்காலிக ஏற்பாடு செய்து கொண்டு விடுவிக்கின்றது. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். மீனவர்களினுடைய மகிழ்ச்சி என்பது வேறு. நாட்டினுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இதில் மகிழ்வதற்கு ஏதுமில்லை. விடுவிக்கல, அவங்க இங்க வந்துட்டாங்க. ஒருவேளை விடுவிக்கலன்னா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ராஜபக்சேவுடைய பாருங்க, மோடியுடைய தோல்வி இது இப்படி பாருங்க அப்படின்னு இருப்பீங்க. இன்னைக்கு வேற லைன் எடுத்து இது அவங்களுடைய அரசாங்கத்துடைய வெற்றி அல்ல. விடுவிக்க வேண்டும் மத்திய
மோடி அரசாங்கம் முயற்சி எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. அந்த காரியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதில் நீங்க எல்லாம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் ஒரே ஒரு கேள்விதான் திரு சகோதரி வானதி கிட்ட நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த மீனவர்களை இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை மீட்பது என்பது இந்த நாட்டு அரசினுடைய கடமையா இல்லையா? நிச்சயமாக கடமை. இந்த 10 வருஷத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்க பேசிருக்கீங்க. நாம பேசியிருக்கோம். நான் சொல்றேன், இது எப்படி நடந்திருக்கிறது? ஒரு தற்காலிக ஏற்பாடு. வானதி அவர்களால் இதே போல இன்னொரு முறை வேறொரு விதத்தில் இந்த சிக்கல் ஏற்படாது என்று உறுதி கூற அதுதான். எப்பொழுது உங்களால் உறுதி கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் தெளிவாக இலங்கை அரசோடு திட்ட தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்து மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவர்களையும் உட்படுத்தி ஒரு நிரந்தர தீர்வு காண செல்லும் பொழுது அது ஏற்படாது. ஆனால் சகோதரி கோம்ஸ் அவர்கள் சொன்னார்களே, பானு கோம்ஸ் சொன்னார்களே, இதற்கு ராஜபக்சே எதிர்பார்ப்பது என்னவென்று அந்த இடம் வரும்பொழுதுதான் இப்பொழுது நடைபெற்றிருப்பதனுடைய உட்பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். வானதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் சொல்லும்போது தமிழக அரசாங்கத்துக்கு இதுல பங்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி என்ன சொல்றார்? வேடிக்கையாக இருக்கிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏடிஎம்கே உடைய நியூஸ் பேப்பர் நமது எம்ஜிஆர் இதுல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறார். உங்க கட்சியில் எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? நான் பதில் சொல்ல விரும்பல. உங்க கட்சியுடைய மூத்த தலைவர் இருக்கட்டும், அந்த ஒரு கருத்தை பொருட்படுத்த வேண்டிய ஒரு கருத்தா நீங்க உங்களோட விளக்கங்கள் இதுல என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் நான் இதற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். பாஜகவுடைய தலைவர், ஒரு மூத்த தலைவர் சொன்ன கருத்து விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கருத்து அல்ல. நான் அதுதான் சொல்ல, இதை பற்றி எந்த கருத்தும் நான் தெரிவிக்க விரும்பவில்லை. இதுல நீங்க என்ன மாதிரியான பொருள் விளக்கம், தெளிவுரை, பரப்புரை என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இல்லைங்க, இல்ல வானுகோம்ஸ் இல்ல. இதுல ஏன் என்று கேட்டால் தமிழக அரசாங்கத்திற்கான பங்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொன்னாங்க, நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழக்கு செலவு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தமிழக அரசாங்கம் செய்திருக்கிறது. அதனால ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கத்துல வந்து அந்த மீனவர்களுக்கான வாழ்க்கைக்கு எந்த உதவி செய்ய முடியல எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவங்க சொல்லாததை நான் சொல்லி எனக்கு எந்த இதுவும் இல்லை. சுப்பிரமணிய சாமி அந்த கருத்துக்காக கண்டம் பண்ணப்பட வேண்டிய ஒரு கருத்தை தான் அவர் முன் வச்சிருக்காரு. ஏன்னா 3 வருடங்கள் அந்த மீனவ குடும்பங்களை சொல்லக்கூடிய விஷயம். Let's be fair to him also. Hilarious that ADMK newspaper Namadhi MGR claims Jay brought the convicted fisherman back to India. Is it a cinema scripting ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். இது எப்படி பார்க்கலாம்? அந்த மாதிரி நுணுக்கமா போய் அவர் என்ன மாதிரி கமெண்டா பார்க்கலாம், அவ்வளவுதான். சுப்பிரமணிய சாமியை இந்திய அரசாக கருத வேண்டிய இந்திய அரசுடைய பிரதிநிதியாக கருத வேண்டிய ஒரு நிலையை முதலில் பாரதிய ஜனதா கட்சி தெளிவுபடுத்தி நிராகரிக்க வேண்டும். அது முக்கியமானது. இன்றைக்கு ஒரு கேள்வியை போடும் பொழுது இந்த மாநில கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் நான் சொல்ல விரும்பவில்லை என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது என்றால் அது அவருக்கு எவ்வளவு பெரிய நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது. இதற்கு மேல் நான் அவரிடம் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு இந்த விஷயத்தை, இந்த மீனவர் காலத்துல பல விஷயங்கள் உங்களுக்கு தமிழக பாஜக எடுக்கக்கூடிய கருத்துக்கும் அவருக்கும் இந்த விவகாரம் உட்பட ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்க ஒரு லைன் எடுக்க, அவர் இன்னொரு லைன் எடுக்க, உங்களே கேள்வி கேட்கிறார். இப்பொழுது தமிழக பாஜக என்ன கேட்க போகிறதுன்னு எவ்வளவு நாள் நான் நோக்கம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் இது பற்றி மிக விரிவாக விளக்கமாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் மீடியாக்களுக்கு. அதே பதில் தான் எங்களோட பதில். என்ன பதில்? இதே நினைவு வரலன்னா நீங்க வந்து வழக்கமா என்ன பண்ணுவீங்க, யார் மாத்தி பேசினாலும் கொண்டு வந்து அதை ரீப்ளே பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட எடுத்து ரீப்ளே பண்ணி பாருங்க, வரும். இறுதி கருத்து திரு ஐயநாதன் அவர்கள்ட்டையும் பானு அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகிறேன். நிரந்தர தீர்வு நோக்கி இந்த அரசாங்கம் இந்த தருணத்தில் this has been achieved. அடுத்து என்ன பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க உங்களுடைய கருத்து? பாஜக அரசு வந்து அந்த மீனவர்கள் பிரச்சனையில் இலங்கை மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியும் நினைக்கிறேன். ப்ரொவைடட் ராஜபக்சே எதிர்பார்ப்பது என்னவா இருக்கும்னு ஒரு யூகத்துல சொல்லணும் அப்படின்னா, இலங்கை தமிழர் பிரச்சனையில இந்தியா வந்து எந்த குரலும் எழுப்பக்கூடாதுங்கிற அந்த மாதிரியான விஷயம். இருவேறு பிரச்சனைகளாக பார்த்து நீங்க மீனவர் பிரச்சனையை மாத்திரம் பேசினா நான் அதற்கு உடன்படுவேன், நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன். ஆனா இலங்கை தமிழர் விஷயத்துல நீங்க இந்தியா தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி இருவேறு பிரச்சனைகளாக இரண்டையும் பிரித்து பார்க்கும்போது மோடி அரசாங்கத்தால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியும் நினைக்கிறேன். நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. ஒன் லாஸ்ட் கமெண்ட் ஐயநாதன்.
தமிழ் இனத்தினுடைய மீட்சிக்கு, அது மீனவர்களானாலும் இலங்கை தமிழர்களானாலும் உண்மையாக நேர்மையாக ஈடுபட்டு பாரதிய ஜனதா அரசு தீர்வுகளை நாடுமானால் தமிழினம் உள்ளபடியே அதற்கு நன்றியுடையதாக இருக்கும். நிச்சயமாக இதில் இந்திய அரசாங்கத்துடைய முயற்சியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்திய அரசாங்கம் கடுமையான முயற்சிகளை எடுத்திருக்கிறது. ஆனால் இதை தாண்டி எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதா இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் கூட இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்ட காலத்திலிருந்து இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த குடும்பத்துக்கு பணத்தொகை கொடுத்ததாகட்டும், இந்த வழக்குகளை நடத்ததாகட்டும் நிச்சயமாக ஒரு கடுமையான பங்கை ஆற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது என்றால் மிகையல்ல. ஆனால் இப்பொழுது எழக்கூடிய கேள்வி, இதில் அரசியலாக்கப்படுகிறதா எனில் அதில் அரசியலாக்குவது யார்? நேர்களுடைய பார்வை என்ன பார்ப்போம். மீனவர்கள் விடுதலையை அரசியலாக்குவது யார்? மீனவர்கள் விடுதலையை அரசியலாக்குவது பாரதிய ஜனதா என்று 60%, தமிழ் அமைப்புகள் தான் இதை செய்கின்றன என்று 15%, அனைவருமே இதை செய்கிறார்கள் என்று 25% சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய எதிர்பார்ப்பு, எல்லாருடைய எதிர்பார்ப்பு, இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இதற்கான ஒரு தீர்வு என்பது நிரந்தரமாக ஏற்பட வேண்டும். இந்த 5 மீனவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலைமை தமிழக இந்திய மீனவர்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது. அவர்கள் நிம்மதியாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய தொழிலை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், பானுகோம்ஸ் அவர்களுக்கும், திரு ஐயநாதன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கெனிதா அவர்களுக்கும், திரு தேவதாஸ் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.